من الشيطان الرجيم بسم الله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تقبل صلاة بغير طهور ولا صدقة من غلول رواه مسلم. அல்லாஹ்வுக்கு இடங்கள் மிக பிரியமானமாகிய பள்ளி வாயிலில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். இன்றைய உலகில் வாழக்கூடிய நாங்கள் ஒரு நிம்மதியற்ற பதற்றமான ஒரு பயங்கரமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான நோய் நொடிகள், அதே போன்று திடீர் மரணங்கள், இது போன்ற செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை பார்த்து ஏனைய மனிதர்களும் பயப்படுகிறார்கள். இதற்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது. இந்த காரணங்களின் காரணமாகத்தான் இவைகள் ஏற்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் பாவங்கள். பாவங்களின் ஊடாக ஏற்படுகின்ற விளைவுகள் தான் இது. இந்த பாவங்களிலும் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான பாவம் இருக்கிறது. அந்த அடிப்படை பாவம்தான் இந்த எல்லா பாவங்களுக்கும் வேறாக இருக்கிறது. அது என்ன பாவம்? பொருளீட்டல் முறையில் நாங்கள் பணம் சம்பாதிக்கின்ற வழியில் நாங்கள் ஹலாலான அமைப்பை தேடுவதோ பார்ப்பதோ கிடையாது. மாற்றமாக நாங்கள் பார்ப்பது எங்கு பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கிறேன் என்று பார்ப்பது கிடையாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த பொருளீட்டல் முறையில் பணம் சம்பாதிக்கும் விடயத்தில் நான் பேணுதல் காட்டவில்லை என்றால், இந்த பணம் சம்பாதிக்கின்ற விடயத்தில் மாத்திரம் நான் எவ்வளவு என்னால் பணம் ஈட்ட முடியுமோ என்ற அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் செயற்பாடுவனாக இருந்தால் அவனிடம் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவன் காலப்போக்கில் ஷைத்தானுடைய வழிகளை பின்பற்றக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். அல்லாஹ் தஆலா ஜின்னினத்தில் மாத்திரம் இப்லீஸை ஷைத்தானை வைத்திருக்கவில்லை, மாற்றமாக மனிதர்களிலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது மினல் ஜின்னதி வன்னாஸ் ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின், அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது நீங்கள் ஜின்களில் இருந்தும் கெட்ட ஜின்களில் இருந்தும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், சில மனிதர்களிலும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின், மனிதர்களிலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள், ஜின்களிலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே 4 இடங்களில் குறிப்பிடுகிறான், நீங்கள் ஷைத்தானுடைய வழிகளை பின்பற்ற வேண்டாம். அதில் 2 இடங்களில் அல்லாஹ் சாப்பாடோடு குறிப்பிட்டிருக்கிறான். யா அய்யுஹன்னாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். ஏ மனிதர்களே, நீங்கள் ஹலாலை சாப்பிடுங்கள், ஹலாலான முறையில் சம்பாதியுங்கள், நீங்கள் ஷைத்தானுடைய வழிகளை பின்பற்ற வேண்டாம், ஷைத்தான் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறான். இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகிறான், குலு மிம்மா ரஸககுமுல்லாஹ் வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அல்லாஹ் தந்த ரிஸ்களை, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அழகான ஹலாலான ரிஸ்கை நீங்கள் சாப்பிடுங்கள், ஷைத்தானை பின்பற்ற வேண்டாம். இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹன்னாஸ் உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள், ஷைத்தானுடைய வழிகளை பின்பற்ற வேண்டாம். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சூரத்துன் நூரிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய வழிகளை பின்பற்ற வேண்டாம். வமன் யத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், எவன் ஷைத்தானுடைய வழிகளுக்குள் பின்பற்றி அவன் மாட்டிக்கொள்கிறானோ அவன் மூலம் வெளிப்படுகின்ற செயற்பாடுகள் மிக மோசமாக இருக்கும். ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், ஷைத்தான் உங்களுக்கு மோசமான விடயங்களை செய்யும்படியும் பாவமான காரியங்களில் ஈடுபடியும்படி அல்லாஹ் ஷைத்தான் உங்களுக்கு ஏவுகிறான், ஷைத்தான் உங்களுடைய மனதில் போடுகிறான்.
இங்கு நாங்க பார்க்க வேண்டிய விடயம், யாரும் முஸ்லிம்களாகிய நாங்கள் யாரும் ஷைத்தானை நேரடியாக பின்பற்றுவது கிடையாது. மாற்றமாக எங்களுக்கு தெரியாத அவனுடைய சூழ்ச்சிகளுக்குள் நாங்கள் மாட்டிக்கொள்கிறோம். அதனைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நீங்கள் ஷைத்தானை நேரடியாக பின்பற்றாவிட்டாலும் அவன் உங்களுக்கு பிளேன் பண்ணியிருக்கின்ற வழிகளுக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள். எனவே அதையும் நீங்கள் யோசனை பார்த்துக் கொள்ளுங்கள். அதில் மிக முக்கியமான அம்சம், அல்லாஹ் குர்ஆனிலே சாப்பாடோடு இந்த 2 விடயத்தை ஷைத்தானுடைய விடயத்தில் இந்த 4 குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய 2 இடங்களில் சாப்பாட்டோடு சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஏன் தெரியுமா? பணம் சம்பாதிக்கிற நேரத்திலே எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் அந்த பணத்தை காணும் பொழுது எங்களுக்கு பேராசை ஏற்படுகிறது. எனவே அந்த பணம் எப்படி வந்தாலும் எனக்கு சரி என்ற அடிப்படையில், அந்த பணத்தை ஈட்டுகின்ற அடிப்படையில் மாத்திரம் நான் கவனத்தை செலுத்துகிறேன். இது எனக்கு எப்படி வருகிறது, இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்கிற அம்சத்தை நாங்கள் யோசிக்காமல் பணத்தை சம்பாதிக்கிறோம். मेरे प्यारे दोस्तों, आजकल हम जिंदगी गुजर रहे हैं, ये दिल में सुकून नहीं है, खौफनाक जिंदगी गुजर रहे हैं. आजकल फजअतन सडनली मौत आ जाते हैं. हमारे साथ अच्छी तरह खाया पिया, लेकिन हमको सुनने कान पे खबर आता है वो वफात पा गया सडनली. और आजकल बहुत बीमारियां हैं, कैंसर, हार्ट अटैक, दिल में दौरा, इस तरह बहुत कुछ खतरनाक बीमारियां आ जाता है. और हमारे दिल में, हम तो ये जिंदगी गुजर रहे हैं लेकिन दिल में सुकून नहीं है. ये क्यों नहीं? जो हम कारोबार करते हैं इसमें हम हलाल हराम का पाबंदी नहीं है. सिर्फ पैसा के हम फोकस करते हैं, ये किस तरह मुझे आ रहा है, ये हलाल के जरिए मुझे आ रहा है या हराम के जरिए आ रहा है. हमारी सोच ये है, कुत्ता का गोश्त और खिंजीर ये दोनों हराम है, लेकिन जो मैं कारोबार हलाल कर रहा हूं, ये हलाल में मुझसे ये किस तरह हराम हो जाता है ये मुझे नहीं पता. मैं धोखा कर रहा हूं, दूसरों को, जो कस्टमर को मैं धोखा करता हूं, ये पुराना चीज को वो नया चीज है इस तरह मैं करके बेच रहा हूं. या जो फसाद हुआ चीज को मैं छुपा कर उसमें और अच्छा चीजों को मिक्स करके मैं बेच रहा हूं. या सुबह का चीज को मैं बोल रहा हूं शाम के बेचने के टाइम ये सुबह ताजा चीज है, अब ये भी बनाया. और इसी तरह गोश्तों में या मुर्गियों में या गाय बकरियों के जो दूध देने वाले में, उसको हम कुछ दिन दूध नहीं निकालने के वैसे छोड़ देते हैं, फिर उसका ये दूध जो इकट्ठे होने की जगह में ज्यादा दूध होगा. वो जो खरीदने के लिए जो बंदा आएगा वो समझेगा ये ज्यादा दूध देने वाला गाय है. और इसी तरह जो मुर्गियां पालते हैं, वो कस्टमर आएगा उसको लेने के लिए, हम क्या करते हैं उसी टाइम उसको ज्यादा खाने देते हैं, फिर उसका ये चीज अच्छी तरह बड़ा हुआ होगा, फिर कुछ ग्रेव ज्यादा हो जाएगा. अगर वो 5,000 मुर्गी हो फिर कितना किलो तक आ जाएगा. इस तरह बहुत कुछ है. हम गाड़ियों का कारोबार करते हैं, उसमें मुझे पता है इसका इंजन में ये खराबी है, लेकिन मैं क्या करता हूँ, ये अच्छी तरह उसका बाहर सारे चीज को मैंने अच्छी तरह पेंट करके उसकी जो खराबियां को छुपा कर मैं जानता हूँ ये बेचने के टाइम ये मैं जिक्र नहीं करता हूँ, ये अच्छा है ये ले लो. ये सारे चीज हम तो इधर कुत्ता का गोश्त, खिंजीर का गोश्त हम कारोबार नहीं करते हैं, लेकिन जो हमें ये जो कारोबार कर रहा हूँ ये हलाल है, लेकिन इस तरह धोखा के वजह से वो क्या बन जाता है, हराम बन जाएगा. इसके जो आमदनी है ये मेरे लिए हराम है, मैं खा रहा हूँ. और उसी तरह दूसरा मेरा फैमिली वालों को मैं खिला रहा हूँ. फिर जो बाहर निकलने वाला एक्टिविटी किया होगा ये मैं बोलने की कोई जरूरत नहीं. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்றைய உலகில் நாங்கள் பணம் ஈட்டுகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் எப்படி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன்? இன்றைய முஸ்லிம்களில் யாரும் நாய் பன்றியை விற்பனை செய்வது கிடையாது. ஆனாலும் அவர்கள் ஈடுபடுகின்ற ஒரு சில முஸ்லிம்கள் வழங்கி வைத்துக் கொண்டிருப்பது, நான் சாராயம் குடிப்பது ஹராம், நான் இந்த நாய் பன்றியுடைய இறைச்சிகளை சாப்பிடுவது, அதனை தொடுவது நஜீஸ், அதனை சாப்பிடுவது ஹராம், இவ்வளவுதான் நினைத்திருந்த ஹராம். அது இல்லாமல் கணித்துக்குரிய மீனானவர்களே,
ஹலாலான விடயத்தில் நான் ஈடுபடுகிறேன், ஹலாலான வியாபாரத்தை செய்கிறேன். ஆனால் அதில் நடைபெறுகின்ற சில மோசமான அம்சங்களின் மூலமாக அந்த வியாபாரம் ஹராமாக மாறிவிடுகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் மோசடி வியாபாரம். மற்றவர்களை ஏமாற்றி ஒரு பொருளை விற்பது. ஒரு கோழி விற்பனை, கோழி வளர்ப்பவர் அந்த வாகனம் ஏற்ற வருவதற்கு முன்னால், கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் நன்றாக சாப்பாடை போட்டு அதனுடைய இறப்பை அழகான முறைக்கு முழுமையடைந்து ஒரு கிராம் கணக்கு அளவில் கூடினாலும் ஒரு 10,000 கோழிகளை விற்கக்கூடியவராக இருந்தால் அது எத்தனை கிலோ கணக்கு கூடியிருக்கும் கணித்துக்குரியவர்களே. இந்த அடிப்படையில் வியாபாரம் செய்வது, அதற்கு உண்மையான பசியாக இருந்து சாப்பாடு கொடுத்தால் வேறு விஷயம். ஆனால் சாப்பாடு ஏற்கனவே 6 மணிக்கும் கொடுத்து 10 மணிக்கு வருவதாக இருந்தால் 9:30க்கும் சாப்பாடு போடுவது என்பது இது அவருடைய வளமை கிடையாது. திடீரென போடுகிறார். ஏன் போடுகிறார்? கிலோ கணக்கை கூட்டுவதற்காக வேண்டி. அதே போன்று ரெஸ்டாரண்ட், அதே போன்று ஹோட்டல்கள் நடத்தக்கூடியவர்கள் அதில் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதார்த்தங்கள் அது மாலையில் நேரத்தில் பகிரப்படும் பொழுது என்ன சொல்கிறார்? இது இப்பொழுதுதான் தயாரிக்கப்பட்டது, ஆனால் அதனுடைய தயாரித்த நேரம் காலை நேரம். ஆனால் அதனை சொல்லாமல் ஒருவர் விற்பனை செய்கிறார். வாகன பிசினஸ்களை செய்யக்கூடியவர், அவருக்கு தெரியும், நன்றாக தெரியும், இந்த இன்ஜினில் இந்த பழுது இருக்கிறது, இதில் ஏற்கனவே இந்த பழுது இருக்கிறது என்று தெரியும். ஆனாலும் அதனை மறைத்து அதனை விற்பாராக இருந்தால், சைலன்சரில் ஓட்டை இருக்கிறது, இன்ஜினில் ஓட்டை இருக்கிறது, ஏற்கனவே ஓட்டை விழுந்ததை சரி செய்யப்பட்டிருக்கிறது, இது போன்ற தவறுகளை தெரிந்தும் அதனை விற்பாராக இருந்தால் நான் செய்த வியாபாரம் நாய்ப்பன்றி கிடையாது, ஆகுமான வியாபாரம் தான். பால் தருகின்ற ஆடு மாடு, அதனை நாங்கள் என்ன செய்கிறோம்? கொஞ்ச நாளைக்கு பால் கறக்காமல் அதனுடைய மடியில் பால் சேர்ந்ததுக்கு பின்னால் வாங்கி வருபவர் நினைக்கிறார் இதில் நிறைய பால் கறக்கும், இந்த மாட்டின் மூலமாக என்னுடைய வாழ்வாதாரத்தை அழகாக்கிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் வந்து வாங்கி செல்கிறார். ஆனால் அங்கு சென்று பார்த்தால் அது கறப்பதோ ஒரே 1 லிட்டர். இந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், நான் விற்கின்ற மொபைலிலே இந்த பிரச்சனை இருக்கிறது என்று நன்றாக தெரியும், அதனை நான் கூறாமல் விற்றால், இது போன்ற குறைகளை மறைத்து மற்றவரை ஏமாற்றி நான் ஈடுபடுகின்ற எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, நான் ஈடுபடுவனாக இருந்தால் அது ஹராமான வியாபாரம். அதன் மூலம் ஈட்டப்படுகின்ற வருமானத்தின் மூலம் நான் சாப்பிட்டால், என்னுடைய குடும்பத்திற்கு சாப்பிட கொடுத்தால் வெளிப்படுகின்ற செயற்பாடுகள் மிக மோசமானதாக இருக்கும். நன்மையான காரியங்களை செய்வதற்கு பாரமாக இருக்கும், மோசமான காரியங்கள் செய்வது இலகுவாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? இன்றைய உலகில் எங்களுடைய நாட்டில் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் பள்ளி வாசலில் தொழுகைக்காக இருக்கக்கூடியவர்கள் அந்த வளமையாக வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட எண்ண முடியுமான அந்த கொஞ்ச நபர்கள் தான். மற்றவர்களுக்கு ஏன் வர முடியாது? பாரம். நேரம் இருக்கிறது, ஓஃப் நேரமாக இருக்கிறது, விடுமுறை நாளாக இருக்கிறது என்றாலும் நேரத்தோடு வந்து பள்ளி வாசலுக்கு தொழ முடியாவிட்டால், தனது சிரசை தனது தலையை சுதுதி செய்து அல்லாஹுக்கு முன்னால் மண்டியிட முடியாவிட்டால், அல்லாஹ்விடம் கையேந்தினுடைய பிரச்சனைகளை கேட்க முடியாவிட்டால் எனக்கு அதில் பாரமாக இருக்கிறது, அதில் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. என்ன காரணம்? இது போன்ற மோசமான பழக்க வழக்கங்களின் காரணமாக, பணம் மீட்டல் முறையில் ஹலாலை பேணுதல் காட்டாத விதத்தின் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதனுக்கு சாப்பாடு, நீர், காற்று, இது 3ம் அத்தியாவசியமானது. நாங்கள் தண்ணீர் குடிக்கிறோம், குடிக்கிற விடயத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. காற்றை நுகர்கிறோம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த 2ம் இலகுவான முறையில் கிடைத்துவிடும். அல்லாஹ் அதனை ஃப்ரீயாக தந்திருக்கிறான். ஆனால் சாப்பிடுவதற்காக சாப்பாடு வேண்டும். இந்த சாப்பாடு லேசான முறையில் வராது. வீட்டில் இருந்தால் சாப்பிட முடியாது, உழைக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே ஷைத்தானுடைய வழிகளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அதனை பின்பற்ற வேண்டாம் என்கிற அந்த விடயத்தில் 2 நேரத்தில் 2 இடங்களில் சாப்பாட்டையும் சேர்த்து பேசியிருக்கிறான். எந்த மனிதன் ஹராமான சாப்பாடை சாப்பிடுகிறானோ அந்த சாப்பாடு அவனுடைய உடம்பில் அது பிரதிபலிக்கும். அதனால் தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என்ன செய்யும் போது, நீங்கள் இப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற நேரத்திலே நீங்கள் ஹராமான விடயத்தில் ஈடுபடுகின்ற பொழுது,
சம்பாதிக்கின்ற பொழுதும் இந்த ஷைத்தானுடைய வழியில் நான் மாற்றிப்பட்டிருக்கிறேனா என்கிற விடயத்தை நிச்சயமாக நான் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த மனிதன் ஹலாமான சாப்பாட்டை சாப்பிட்டு அது இறப்பைக்குள் செல்லுமோ அதன் மூலமாக வெளிப்படுகின்ற செயற்பாடுகளும் மிக மோசமானதாக இருக்கும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சாப்பாட்டை அதற்கான வியாபாரத்தை ஆகுமான முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதிலும் விசேடமாக கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்று அதிகமானவர்களுக்கு சில விடயங்கள் தெரியாது இது ஹராம் என்று. இன்சூரன்ஸ், வாகனங்களுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் செய்கிறோம். அது உண்மையில் எங்களுடைய நாட்டு சட்டப்படி கட்டாயம் ஒவ்வொருவரும் இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாகனத்தை ரோட்டில் ஓட்ட முடியும். அப்படி இருந்தால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் அந்த இன்சூரன்ஸின் மூலமாக எனக்கு கிடைக்கின்ற பொழுது அதில் நான் எவ்வளவு பணத்தை கட்டியிருக்கின்றேனோ அவ்வளவு பணத்தை தான் என்னால் பெற முடியும். அதற்கு மாற்றமாக முழுமையாக பயன்படுத்துவது அது ஹராம். அதே போன்று அதிகமான வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்துவார்கள். கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது ஹராம். கிரெடிட் கார்டு அதில் நான் நேரத்துக்கு செலுத்தாவிட்டாலும், அந்த பணத்தை நான் நேரத்துக்கு செலுத்தினாலும், அது எனக்கு எண்ணின் மூலமாக அதிகமான சார்ஜஸ் வசூலிக்கப்படாவிட்டாலும், அதனுடைய ஆரம்பத்தில் நான் சைன் வைத்து எடுக்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது இஸ்லாமிய நிபந்தனைகளுக்கு மாற்றமான நிபந்தனை. எனவே ஒரு மனிதன் கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது ஹராம். அதிலும் சிலர் என்ன செய்வார்கள், நாட்டிற்கு செல்வதாக இருந்தால், முடித்துவிட்டு செல்வதாக இருந்தால், அந்த கிரெடிட் கார்டின் மூலமாக எடுக்கப்பட்ட கடனை செலுத்தாமல் சிலர் செல்கிறார்கள். மொபைலை வாங்குகிறார்கள், அதற்குரிய ஒழுங்கான பேமெண்டை கட்டாமல் வீட்டுக்கு செல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஹராம். சிலர் நாட்டிற்கு செல்வதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால் கிரெடிட் கார்டை எடுத்து பெருமளவு பணத்தை கடனாக எடுப்பார்கள். நோக்கம் என்ன? நான் நாட்டுக்கு செல்ல இருக்கிறேன், இதன் மூலமாக எனக்கு ஒரு வருமானம், எனவே அதன் சல்லியை அந்த நாட்டிற்கு கட்டாமல் நாட்டுக்கு சென்று வீடு கட்ட வேண்டுமா, அல்லது வாகனம் வாங்க வேண்டுமா, அல்லது பிசினஸ் செய்ய வேண்டுமா, அவர்களுக்கு எது தேவையாக இருக்கிறதோ அந்த பணத்தை அவர்கள் அதில் பயன்படுத்துகிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அடிப்படையில் நான் வாழ்ந்தால் எண்ணின் மூலமாக வெளிப்படுகின்ற செயற்பாடுகள் எப்படி இருக்கும்? என்னுடைய குழந்தைகள் மூலமாக வெளிப்படுகின்ற செயற்பாடுகள் எப்படி இருக்கும்? இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமே ஹலால். இந்த அஸ்திவாரத்தின் மூலம் இதன் மேல் அமைக்கப்படுகின்ற தொழுகை, ஜகாத், ஹஜ், நோன்பு, இது நல்ல முறையில் நாங்கள் செய்து வந்தால்தான் இதில் எதிர்பார்க்கப்படுகின்ற மாற்றங்கள் என் மூலம் நடக்கும். ஒரு பவுண்டேஷன் அழகான முறைக்கு அமைக்கப்பட்டால்தான் அதன் மேல் எவ்வளவு நாங்கள் பில்டிங்களை ஏற்றுகிறோமோ அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போன்றுதான் ஹலாலான முறையில் அடிப்படை ஹலாலாக இருந்து அதற்கு பின்னால் நான் தொழுதால் தொழுகை என்னுடைய மோசமான செயற்பாடுகளை தடுக்கும். என் மூலமாக செலவழிக்கப்பட்ட ஹஜ்ஜிக்காக செல்லுகின்ற நேரத்தில் செலவழிக்கப்பட்ட பணம் ஹலாலாக இருந்தால் அன்று பிறந்த பாலகன் போல பல மாற்றங்களோடு நான் நாடு திரும்புவேன். இதற்கு மாற்றமாக என்னுடைய சம்பாத்தியத்தில் மற்றவர்களுடைய தேவைகளை பார்த்து அந்த நேரத்தில் அவர்களோடு விளையாடுவது, ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்து அதிகமாக ஒரு தொகை எடுக்க வேண்டும் என்றால் மனசாட்சியோடு எடுக்க வேண்டிய அந்த தொகையை தாண்டி பெருமளவு நாட்டில் 3 லட்சம் 5 லட்சம் என்ற அளவுக்கு பணத்தை எடுத்தால், அல்லது மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து குறைகளை மறைத்து அதில் இருக்கின்ற விடயங்களை எல்லாம் வெளிப்படுத்தாமல் ஒரு பொருளை எப்படி சரி கரை சேர்த்து விட வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலே செயல்பட்டால் இது போன்றதெல்லாமே ஹராமான அடிப்படையில் வரும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அடிப்படையில் நான் வளர்ந்திருந்தால், நான் ஆடை அணிந்திருந்தால், நான் சாப்பிட்டிருந்தால், அல்லாஹுக்கு முன்னால் நான் எவ்வளவுதான் தொழுதாலும் சரி, எவ்வளவுதான் குர்ஆன் ஓதினாலும் சரி, ஏற்படுகின்ற மாற்றம் ஏற்பட மாட்டாது. ஏற்பட வேண்டிய மாற்றம் ஏற்பட மாட்டாது. எனவே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் நினைத்தமாறு எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு என்று ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறான். ஆகும், ஆகாது, கூடும், கூடாது என்கிற முறையை வைத்திருக்கிறான். நான் ஈடுபடுகின்ற செயற்பாடுகளில் நான் ஈடுபடுகின்ற இந்த செயற்பாடு எனக்கு கூடுமா என்பதை நான் சிந்தித்து செயல்பட வேண்டும். मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला हमको कारोबार करने के लिए इजाजत दिया, लेकिन हमारे मर्जी के मुताबिक हम नहीं कर सकता है. अल्लाह हलाल हराम इस तरह 2 चीज रखा है.
जायज ममनू, इस तरह दो चीज रखा है, उसको हम सोचकर हम इसमें जाना है। अल्लाह सुब्हानहू व तआला शैतान का रास्ते में आप नहीं जाओ, ये बोलने के टाइम कुरान में 4 मरतबा अल्लाह ने जिक्र किया, उसमें 2 मरतबा खाने के साथ अल्लाह ने जिक्र किया। क्यों? अगर आपका जो आमदनी हलाल हो, आप शैतान का धोखा में आप नहीं जाएगा। ये इस्लाम के फाउंडेशन हलाल है, ये फाउंडेशन हलाल के ऊपर हम रोजा रखेंगे, हज करेंगे, नमाज अदा करेंगे, फिर जो अल्लाह ने ये इबादतों से जो तब्दीलियां अल्लाह रखता है, ये तब्दीलियां मेरे पास आएगा। मेरा आमदनी हलाल नहीं है, मैं रोजा रखता हूँ, ये रोजा मुझे फायदा नहीं देगा। मेरा आमदनी हराम है, मैं क्या कर रहा हूँ, रोजा हज कर रहा हूँ, ये लेकिन ये हज से आज जो पैदा हुआ जो बच्चा की तरह मेरा सारे गुनाह माफ नहीं होगा। मेरा आमदनी हराम है, मैं ज़कात देता हूँ, मेरा पैसा पाकीज़ा नहीं होगा। मेरा आमदनी हराम है, मैं कुरान पढ़ता हूँ, नमाज अदा करता हूँ, लेकिन मेरा बुराई एक्टिविटी मुझसे दूर नहीं होगा। इसलिए मेरा पहला फाउंडेशन हलाल, ये हलाल को देखना है। खाने के टाइम में क्या खा रहा हूँ, मैं जो पैसा जो खाने खरीदने के लिए जो पैसा मुझे चाहिए था, वो पैसा मैं किस तरह कमाया, ये देखना है। ये मैं सिर्फ नहीं खा रहा हूँ, मैं दूसरों को भी खिलाता हूँ, मेरा फैमिली वालों को भी मैं खिलाता हूँ। इसलिए ये मुझसे जो हराम चला गया हमारे बदन के अंदर, हमारे स्टमक है, उसमें वो मैदा है, उसके अंदर हमारे खाना जो खाया उसमें रहेगा, फिर वो हमारे जो हजम होना है वो हजम हो जाएगा। उसके बाद जो एक्टिविटी है वो एक्टिविटी उसके बाद हराम हो, वो हमारा एक्टिविटी दूसरों को फायदा नहीं पहुंचाएगा। इसलिए हम देखना है अच्छी तरह। और 3 चीज है ये हमारे लिए जरूरी है। हवा, इंसान के लिए जिंदगी गुजरने के लिए हवा चाहिए, और पानी चाहिए, और इसी तरह खाना चाहिए। अल्लाह पानी और हवा ये दोनों फ्री में दे दिया। किधर भी हम जाएंगे हमको पानी मिलेगा पीने के लिए, हम किधर भी हो हमारे लिए तनफ्फुस करने के लिए, सांस लेने के लिए हवा मिलता है, लेकिन खाने के लिए हम खुद कोशिश करना पड़ेगा। लेकिन ये कोशिश हम किस तरह करते हैं, मैं किसी दूसरों को जुल्म करके दूसरों बंदे का जो कारोबार करने के टाइम जो आइब है उसको छिपा कर मैं बेच रहा हूँ, या दूसरे बंदे को झूठा कसम खाकर मैं बेच रहा हूँ, या दूसरे बंदे को मैं जो उसका जरूरत को मैं समझकर वो जरूरत को मैं इस्तेमाल करता हूँ ज्यादा। एक हर चीज में, अब हर बंदे के लिए दिल है, हर चीज में प्रेस हम लगाते हैं, लेकिन एक प्रेस लगाने के टाइम हमारा दिल में अगर दर्द आया, हम सोचना है ये कुछ ना कुछ गड़बड़ है। अगर दिल यानी मुझे दर्द नहीं हो रहा है, उसका प्रेस से थोड़ा मैं मना के रखा है, ये अच्छा है, सही है, लेकिन उसका प्रेस 100 है, मैं मना के रखता हूँ, और 100 200, ये मेरा दिल बोलेगा ये अच्छा नहीं है। 30 रुपया 130 30 रुपया मना के अच्छा है, ये हम इस तरह सोचना है। அதே போன்ற கணித்துக்குரிய மேலானவர்களே, முஸ்லிம்களாகிய நாங்கள் அனைவரும் ஹலாலான விடயங்களில் ஈடுபடுகிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியாமலே பொய் சத்தியம், மற்றவர்களை ஏமாற்றுவது, பொய்யை இலகுவாக சொல்லி இதில் இவ்வளவு விதமான செலவினங்கள் இருக்கிறது, இதில் பெருமொரு நேரத்தை செலவழித்திருக்கிறேன், இதில் நான் எவ்வளவு பெரிய ஒரு தொகையை செலவழித்திருக்கிறேன், எனவே உங்களின் மூலமாகவும் இந்த தொகையை எனக்கு எடுத்தால் தான் எனக்கு சாத்தியமாகும். ஆனால் சொல்வதெல்லாம் பொய். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசாட்சி இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசாட்சி இருக்கிறது. நான் ஒரு பொருளை விற்குகிறேன், அந்த பொருளுடைய விலை 100 ரூபாய், ஆனால் நான் விற்குகிறேன் 200 ரூபாய். என்னுடைய மனசாட்சி செல்லும், இது நீ செய்வது கூடாது. அந்த மனசாட்சியை கொன்றும் நான் திரும்ப என்ன செய்வேன், 200 ரூபாய் எடுத்தே ஆகுவேன். இந்த அடிப்படையில் நான் வாழ்ந்தால் சம்பாதித்தால் இது ஆகாது. ஏன்? ஒரு பொருளுக்குரிய ஒரு அளவான ஒரு லாபம் இருக்கிறது. 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினால் 130 ரூபாய்க்கு நான் விற்றால் அது ஆகுமான ஒரு லாபம். அதற்கு மாற்றமாக நான் வாங்கிய ஒரு பொருள் 100 ரூபாய், நான் விற்பது 200 ரூபாய் அல்லது 250 ரூபாய். வாங்கிய முதலை விட அதிகமான லாபத்திற்கு விற்றால் இது மனசாட்சியை கொண்டு விற்பது. இந்த அடிப்படையில் நான் வாழ்ந்தால், ஒரு மனிதனுடைய தேவை இருக்கிறது,
அந்த தேவையை நான் விளங்கி இவனுடைய இந்த தேவையை பயன்படுத்தி என்னுடைய லாபத்தை நான் அதிகமாக ஈட்டிக் கொள்ளலாம். நாட்டுடைய பணத்தின் பிரகாரம் 3 லட்சம் 5 லட்சம் எனக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இங்கு எனக்கு செலவாகுவது வெறுமனே 50,000 ரூபாய் என்றால், இந்த அடிப்படையில் நான் பொருளை ஈட்டினால், அதன் மூலம் நான் சாப்பிடுவனாக இருந்தால், மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுத்தால், என்னுடைய குடும்பத்தின் மூலமாக வெளிப்படுகின்ற செயற்பாடுகள் அல்லாஹுக்கு பொருத்தமற்ற செயற்பாடாக இருக்கும். எந்த ஒரு மனிதன் ஹராமான சாப்பாட்டை சாப்பிடுவானோ, யாரும் பண்டிகை இறைச்சியும் நாய் இறைச்சி சாப்பிடுவது கிடையாது. சாப்பிடுவது சோறும் மாட்டிறைச்சியும் தான். ஆனால் அது வாங்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட பணம், அது ஈட்டப்பட்ட லாபம், அது ஹராமான முறையில் இருந்தால் எண்ணின் மூலமாக வெளிப்படுகின்ற செயற்பாடு அல்லாஹுக்கு பொருத்தமற்ற செயற்பாடாக இருக்கும். தொழுவது என்பது தலைக்கு மேல் ஒரு மலையை வைத்தால் எப்படி பாரமாக இருக்குமோ அப்படி பாரமாக இருக்கும். குர்ஆனை தொடுவது என்பது என்னுடைய உடம்பில் ஒரு முல்லை வேலியை போட்டால் எப்படி வலிக்குமோ அது போன்று இருக்கும். ஏன்? இந்த ஹராமான செயற்பாட்டின் மூலமாகத்தான் என்னுடைய உடம்பு வளர்க்கப்பட்டிருக்கிறது. நான் அணிந்திருக்கின்ற ஆடை இது போன்ற மோசடியின் மூலமாக பெறப்பட்ட லாபத்தின் மூலமாக வாங்கப்பட்ட ஆடை. நான் சாப்பிட்ட சாப்பாடு இது போன்ற அநியாயத்தின் மூலமாக சாப்பிடப்பட்ட உணவு. எனவே எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டு அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சொன்னார்கள், யாரெல்லாம் குதிரை ஒட்டகங்கள் வளர்ப்பார்களோ அவர்களில் ஒரு விதமான பெருமை இருக்கும். யாரெல்லாம் ஆடு வளர்ப்பார்களோ அவர்களிடம் ஒரு விதமான தாழ்மை, ஒரு பக்குவமான ஒரு தன்மை இருக்கும், தாழ்மையான பங்கு இருக்கும், மற்றவர்கள் மதிப்பார். இது போன்றுதான் நான் சாப்பிட்ட சாப்பாடு அது ஹராமான அடிப்படையில் பொருளீட்டப்பட்டு நான் சாப்பிட்டால் என் மூலமாக வெளிப்படுகின்ற செயற்பாடு மிக மோசமாக இருக்கும். டைமுக்கு டைம் தொழுவது என்பது கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் நேரத்துக்கு நேரம் வேலைக்கு செல்வது என்பது இலகுவாக இருக்கும். நேரத்துக்கு நேரம் தொழுவது, குர்ஆன் ஓதுவது, கொஞ்சம் என்னை நான் மனுஷனை செய்து பார்ப்பது இது மிக கஷ்டமாக இருக்கும். ஏன்? பணம் நீக்குகின்ற நேரத்திலே இந்த பேணுதலான முறையை, ஹலாலான முறையை, அல்லாஹ் அனுமதித்த முறையை அவன் பயன்படுத்தியது இல்லாததன் காரணமாக இது அப்படியே ஆகிவிடும். அந்த மனிதன் அதற்கு பின்னால் என்ன செய்வான்? அல்ஹாக்குமுத் தகாசுர். எப்பொழுதுமே யாரை பார்த்தாலும் இவன் மூலமாக எவ்வளவு சம்பாதிக்கலாம், இவனின் மூலமாக எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்கிற பணத்தை அதிகப்படுத்துகிற நோக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், திடீரென்று மரணம் வந்துவிடும். அவன் கேட்பான், யா அல்லாஹ், நான் மோசமான வேலை செஞ்சுட்டு எனக்கு இப்ப டைம் தான், நான் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே தானம் செஞ்சுட்டு வரேன். எந்த மனிதன் ஹராமான முறையில் பணம் சம்பாதித்து லட்சக்கணக்கில் தான தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். லா துக்பலு ஸலாத்துன் பிகைரி தஹூர், தொழுகை எப்படி வுது இல்லாமல் நிறைவேறாதோ அதே மாதிரி வலா சதகத்தும் மின் குலூலின், ஹராமான முறையில் சம்பாதித்திருந்தால் அதன் மூலமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தான தர்மங்கள் செஞ்சாலும் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். मेरे प्यारे दोस्तों, एक बंदा इस तरह सिर्फ मैं पैसा इकट्ठा करना है, पैसा कमाना है, इसी तरह सिर्फ इस फोकस में अगर वो जिंदगी गुजारेगा उसके पास हराम हलाल का कोई सोच नहीं आएगा. किस तरह कोई किसी बंदे को देखेगा वो सोचेगा इससे मैं किस तरह पैसा कमाऊं, इस तरह सोचेगा. ये कितना हद तक उसको जल्दी मौत आ जाएगा. उसके बाद वो सोचेगा मुझे अगर टाइम मिला मैं सारे पैसा जो इकट्ठा किया है मैं अल्लाह के नाम पे सदका करके आ रहा हूं. लेकिन किस तरह वुजू के बगैर नमाज किस तरह नहीं होता, इसी तरह जो हलाल के पैसों से हराम पैसों से सदका नहीं होगा. अगरचे मैं एक ही टाइम 1 करोड़ अल्लाह के नाम पे सदका दे रहा हूं लेकिन वो आमदनी हराम से है, वो अल्लाह के पास काबिले कबूल नहीं है. அதே போன்ற கணித்துக்குரியவர்களே, ஷைத்தான் எங்களை வழிகெடுப்பதற்கு தேவையில்லை. ஷைத்தான் எங்களை வழிகெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஷைத்தான் இப்லீஸ் என்ன செய்வான்? அவனுடைய பட்டாளங்களை கூப்பிட்டு கேட்பான். அது ஒரு மனிதன் சொல்லுவான், ஒரு மனிதனிடம் நான் சென்றேன், நன்றாக தொழுகிறான், நன்றாக குர்ஆன் ஓதுகிறான், ஆனால் அவனுடைய சம்பாத்தியத்தில் அவன் பேணுதல் காட்டுவது கிடையாது, அவனுடைய மனசாட்சியை கொன்று அவன் மற்றவர்களை கொள்கிறான் என்றிருந்தால் ஷைத்தான் இப்லீஸ் சொல்லுவான் ஷைத்தானிடம், அவனை விட்டுவிடு, அவனே போதும், அவனே கொலை செய்வதற்கு, அவனே எங்களுடைய வழியில் வருவதற்கு போதுமானவன். எந்த மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்தை அவன் கணக்கில் கொள்ளவில்லையோ அவனே கொஞ்ச நாட்களில் எங்களுடைய பாதைக்கு வந்து விடுவான், அவனும் எங்களை போன்ற ஒரு ஷைத்தானாக மாறி விடுவான் என்று இப்லீஸ் கூறுவான். मेरे प्यारे दोस्तों, इससे मेरा बात खत्म करता हूं. इब्लीस अपने जुन्द को इकट्ठा करेगा, वो बोलेगा आज वो लोग
کیا کیا؟ اس میں ایک بندہ بولے گا میں ایک بندے کے پاس گیا، وہ اچھی طرح نماز ادا کرتا ہے، وہ اچھی طرح قرآن کو اٹھا کر وہ قرآن تلاوت کرتا ہے، سارے عبادتوں میں بہت نمبر 1 ہے، لیکن وہ آمدنی کرنے کے ٹائم، کاروبار کرنے کے ٹائم وہ حلال حرام نہیں سوچتا ہے. شیطان بولے گا اس کو چھوڑو، اب کچھ بھی نہیں کرو، وہ عنقریب ہمارے راستے میں وہ آ جائے گا، ہمارے طرح ایک شیطان وہ بن جائے گا. یہ شیطان کا لفظ ہے. اس کو چھوڑیں گے وہ عنقریب ہمارے راستے میں آ جائے گا، وہ بھی ہمارے طرح ایک شیطان بن جائے گا. یہ اس لیے ہمارے اسلام میں فاؤنڈیشن حلال ہے، یہ فاؤنڈیشن کو ہم اچھی طرح اچھا کرنا ہے. اللہ سبحانہ و تعالی ہمارے سارے کاروباروں میں، ہمارے سارے ایکٹیویٹیوں میں حلال حرام کو فالو کرنے کے لیے توفیق عطا فرما. ہمارے سارے کاروبار کو اللہ سبحانہ و تعالی حلال کے ذریعے کاروبار جدوجہد کرنے کے لیے توفیق عطا فرما. وآخر دعوانا الحمدللہ رب العالمین.